ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேபிஸ் வெயிட் கெயின் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் பேபி ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த ரெசிபியை வாரத்தில் 2 தடவை செஞ்சு கொடுங்க. உங்கள் பேபி எப்படி கொழுன்னு ஆகுறாங்கன்னு பாருங்கள். என்னோடய பேபிக்கு வாரத்தில் 2 தடவை கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்துருவேன். சூப்பரான ரிசல்ட் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் ஈரல் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய ஈரல் 2 பீஸ் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே மட்டன் எலும்பு இருக்கு இல்லையா, அதையும் 2 எடுத்துருக்கேங்க. எலும்பு சத்தும் சேரணுங்கிறதுக்காக. கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், கொஞ்சமாக 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, குட்டியாக 2 பட்டை, 2 கிராம் எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு டம்ளர் கெட்டியான தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மசாலாவை தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மசாலாவை இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணாமல் அரைக்கும் போது மசாலா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ அதனால தான் தண்ணி ஆட் பண்ணாமல் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது இந்த பட்டை கிராம்பெல்லாம் வாய்க்கு வரக்கூடாது. ஸோ அதனால் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ மசாலா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கேங்க. மசாலா நல்ல பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெரியவங்களுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி பேபிஸ்க்கும் செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தக்காளி கொத்தமல்லி தழை 2யுமே ஆட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி தோல் தனியாக வர அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், இது 2மே பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 பிஞ்ச் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ண வேணாம். ஏன்னா குழந்தைங்க காரமும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ பேருக்காக நம்ம கொடுக்குறோம். ஏன்னா குழந்தைங்க காரமே இல்லாமல் கொடுத்தா பெருசாக காரமே அவங்க சாப்பிட்டு பழக மாட்டாங்க. ஸோ நம்ம 1 இயர்லேருந்தே நம்ம கொஞ்சமாக எது செஞ்சிங்கனாலுமே கொஞ்சமாக லைட்டாக மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூள் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஈரல், உருளைக்கிழங்கு, அது போக மட்டன் எலும்பு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பேபிஸ் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. பச்சைப்பயிறு உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு, பருப்பு உருளைக்கிழங்கு, நீங்கள் எதில் உருளைக்கிழங்கு போட்டிங்கனாலும் பேபிஸ் நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க. நான் எப்பயுமே மட்டன் குழம்பு வைக்கும்போது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம அரைச்சி ஊட்டும் போது உருளைக்கிழங்கையும் சேர்த்து அரைச்சிடுவேன் நான், ஈரல் கூட சேர்த்து. ஸோ பேபிஸ் வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மட்டன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 5 to 6 விசில் விட்டுடலாம். நல்லா ஈரல்லேருந்து எலும்பு எல்லாம் ஃபுல்லாக நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லாமே வெந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கு, ஈரல், எலும்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், மட்டன் ஈரல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேபிஸ் விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம 8 மந்த்ஸ் பேபிஸ்லேருந்தே கொடுக்கலாம். நீங்கள் 8 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்குறதா இருந்தால் மிளகாத்தூள், மல்லித்தூளில் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 இயருக்கு மேலே நம்ம கொடுக்கலாங்க. 8 மாதங்கிற போது மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் வேண்டாம். 1 இயருக்கு மேலேங்கிற போது நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஈரலை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பும் சாதமும் போட்டு அடிச்சுக்கோங்க. நான் எப்போயுமே அதே மாதிரி தான் அரைச்சி கொடுப்பேன். 1.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படியே நம்ம பிச்சு பிச்சு போட்டு சாதத்தில் பிசைஞ்சு ஊட்டிடலாம். இந்த ரெசிபியை 8 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. வாரத்துக்கு 2 டைம் கொடுங்க. பேபிஸ் சூப்பராக வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க. நான் 8 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் பேபிக்கு இப்போது 1 year 3 months ஆகுது. இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் பேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேபி வெயிட் கெயின்ஸ் வீடியோ, ஃபுட் வீடியோஸ், ஸ்கின் ஒயிட்டனிங் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.